தேர்தல் வாக்குறுதியில் இன்னும் வேற என்ன சொன்னாரு, என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்தாரு? 5 ஏக்கருக்கும் குறைவா நிலம் வச்சிருக்க எல்லா விவசாயிகள் முழுமையா பயிர்க்கடன் தள்ளுபடின்னு சொன்னாரா இல்லையா? ஆனா ஆட்சிக்கு வந்தோட என்ன சொன்னாரு? 50,000 ரூபாய்க்குள்ள கடன் வாங்கி இருந்தா மட்டும்தான் பயிர்க்கடன் தள்ளுபடின்னு சொன்னார். உடனே நம்முடைய தலைவர் அவர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சாரு. அனைத்து விவசாய சங்கங்களும் எதிர்ப்பு தெரிவிச்சது. உடனே மாத்தினாங்க. 50,000 75,000 ரூபாய் அப்படின்னு மாத்தினாங்க. ஆனா இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு தெரியுமா? வெறும் 35,000 ரூபாய் மேல யாருக்கும் கடன் தள்ளுபடி இல்லை அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. வாக்குறுதியில சொன்னது ஒண்ணு, அறிவிப்புல சொன்னது வேற ஒண்ணு, ஆனா செயல்படுத்துறது இன்னொன்னு. இப்படி வாக்குறுதிகள் எதையுமே நிறைவேற்ற முடியாம வாயில வட சொல்ற ஆட்சி தான் இன்று அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த தாவேகாவுடைய அரசு. இதுவே 2006 கழக ஆட்சி நம்முடைய முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள் தான் சொன்னபடி 7,000 கோடி ரூபாய் அளவுக்கு விவசாய கடனை தள்ளுபடி செஞ்சாங்க. அது எப்படி செஞ்சாரு? அவர் முதலமைச்சரா பதவி இருக்கிற அந்த மேடையிலேயே கோப்புகளை கொண்டு வந்து அங்கேயே கையெழுத்து போட்டாரு. சென்ற ஆட்சியில நம்ம தலைவர் 12,000 கோடி ரூபாய் அளவுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடியை நம்முடைய தலைவர் செஞ்சார். இந்த சூழ்நிலையில் தான் இன்னைக்கு முழு பயிர்க்கடனையும் ரத்து பண்ணணும்னு விவசாயிகள் தொடர்ந்து போராட்டத்தை அறிவிச்சிங்க. ஆனா சட்டசபையில் பேசின முதலமைச்சர் என்ன தெரியுமா சொன்னாரு? திமுகவுடைய தூண்டுதலால இன்னைக்கு விவசாயிகள் போராட்டத்தில் இறங்கியிருக்காங்கன்னு உங்களுடைய போராட்டத்தை கொச்சப்படுத்தினவர் இன்றைய முதலமைச்சர் அவர்கள். கழக ஆட்சி நடந்தப்போ மேகதாது அணையை கட்ட விடாம நாம தடுத்தோம், கர்நாடகாவை தடுத்தோம். ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு மிக பலவீனமான ஒரு ஆட்சி அமைஞ்சிருக்கு. இந்த வாய்ப்பை எப்படியாவது பயன்படுத்தி மேகதாது அணை கட்டலாம்னு இன்னைக்கு கர்நாடக அரசு முழு முயற்சியில் இறங்கி இருக்கிறாங்க. இந்த அரசு மேகதாது அணை கூடாதுன்னு சட்டப்பேரவையில் ஒரு தீர்மானம் அறிவிச்சாங்க. அப்போ அதை ஆதரிச்சு நான் பேசினேன். மேகதாது பிரச்சனை மிக மிக முக்கியமான ஒரு பிரச்சனை. இது கட்சிகள் கடந்து அனைவரும் ஒற்றுமையோடு இருக்க வேண்டிய பிரச்சனை. இந்த அரசு உடனடியாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து எல்லா கட்சி பிரதிநிதிகளும் ஒன்னா போய் ஒன்றிய அரசுக்கு நாம நம்முடைய அழுத்தத்தை கொடுப்போம்னு சொன்னேன். ஒன்றிய அரசுக்கு அழுத்தத்தை கொடுப்போம்னு தான் சொன்னேன். உடனே ஆட்சியாளர்கள் பயந்துட்டாங்க. நேத்து கர்நாடகாவில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி காவிரி பிரச்சனையில அவங்க காட்டி இருக்கிறாங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய இந்த முதலமைச்சர் அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்துவதையே மிகவும் ஒரு அவமானமா நினைக்கிறார். குருவையை பொறுத்த வரைக்கும் போன வருஷம் 6.5 லட்சம் ஏக்கர்ல சாகுபடி நடந்துச்சு. ஆனா இந்த வருஷம் வெறும் 1.5 லட்சம் ஏக்கர்ல தான் சாகுபடி ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 14 லட்சம் விவசாயிகள் இதனால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. சுமார் 2,500 கோடி ரூபாய் அளவுக்கு விவசாயிகளுக்கு இன்னைக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கு. ஆகவேதான் ஏக்கருக்கு 25,000 ரூபாய் நிவாரணம் கொடுங்க, பயிர் காப்பீட்டு கால பிரீமியமை அரசே செலுத்த வேண்டும், சம்பா சாகுபடிக்கு இதை உரம் பூச்சிக்கொல்லி இதையெல்லாம் மானியமாக அரசு கொடுக்க வேண்டும் அப்படின்னு நம்முடைய தலைவர் அவர்கள் அரசுக்கு கோரிக்கை வச்சாங்க. ஆனா இந்த கோரிக்கையையும் ஏற்க இந்த அரசு இல்லை. அதனாலதான் இன்னைக்கு வீதிக்கு வந்து நாம போராடிட்டு இருக்கிறோம். நாம இவங்கிட்ட கேட்டுக்கொள்வதெல்லாம் தேர்தல் அறிக்கையில சொன்னபடி முழு பயிர்க்கடனையும் தள்ளுபடி செய்யணும், மேகதாது அணை கட்டுறதை தடுத்து நிப்பாட்டி ஆக வேண்டும், வறட்சியால பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு உரிய நிவாரண தொகையை செலுத்த வேண்டும். அதற்கு மிக மிக முக்கியமாக இந்த டெல்டா மாவட்டங்களை வறட்சி பாதித்த மாவட்டமாக அறிவித்தாக வேண்டும்னு நம்முடைய கோரிக்கையை மீண்டும் இந்த அரசுக்கு நினைவுபடுத்த வருகின்றோம். விவசாயிகள் தொடர்பான இந்த பிரச்சனைகள் எல்லாம் வர்ற சட்டமன்ற கூட்டத்தொடர்ல 2 நாள் ஆரம்பிக்குது, 5ஆம் தேதி ஆரம்பிக்குது. சும்மா விட மாட்டோம். வர்ற சட்டமன்ற கூட்டத்தொடர்ல திராவிட முன்னேற்ற நிச்சயம் இந்த பிரச்சனையை எழுப்போம்.
சட்டமன்றம், நீதிமன்றம், மக்கள் மன்றம்னு அனைத்து இடங்களிலும் விவசாயிகள் உங்களுக்கான ஆதரவாக, உங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்கும் டெல்டா விவசாயிகளுக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் என்னைக்கும் பக்கபலமாக இருக்கும். காவிரி பிரச்சனையில தமிழ்நாட்டுடைய உரிமையை என்றைக்கோ நிலைநாட்டுவோம்னு சொல்லி இந்த சிறப்பான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நம்முடைய முதன்மை செயலாளருக்கும், கழக தலைவர் அவர்களுக்கும், மாவட்ட கழக செயலாளர்களுக்கும், நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து விவசாய பெருங்குடி மக்களுக்கும் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.